எது எப்படியோ ராஜு, நல்லபடியா ரிசப்ஷனை நடத்தி முடிச்சிட்டேன். ஆமா ஆமாக்கா. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், உன் சம்மந்திக்காரி ரிசப்ஷன்ல அவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தா, அதை ஏன்க்கா கேக்குறீங்க? அவளுக்கு நகை போடலையா, அதுக்கு என்ன கத்திட்டு இருந்தா? பாவி மனுஷி, இப்படி அவர் பொம்பளை இருப்பா? கூட பிறந்த அண்ணன் பொண்ணு, அண்ணன் மைனி இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறாளே. வரவங்க போறவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன நினைச்சா அவளுக்கு என்னக்கா? அவளுக்கு நகை பணம் மட்டும்தான் முக்கியம். இதுல ஒரு நல்லது என்னன்னா, அவங்க அண்ணன், அதான் என் புருஷன், அவர்தான் புரிஞ்சுக்கிட்டாருல தான் தங்கச்சி இப்படிப்பட்டவ அப்படின்னு. அதை வேணா சொல்லுடி. உன் புருஷனுக்கு என்னதான் நீ சொன்னாலும் சரி, வீடியோ ஆதாரத்தையே காட்டினாலும் சரி, நம்ப மாட்டார்ல. ஆனா இப்போ நம்பித்தானே ஆகணும். அட நீங்க வேறக்கா, என்னதான் அவங்க தங்கச்சி பண்ணாலும் அவரு விட்டே கொடுக்க மாட்டாரு. நம்மளதான் திட்டுவாரு, ஏசுவாரு. அவங்க எப்படியோ போய் தொலைறாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ஏதோ என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நினைச்சேன் போய் அந்த பாலுங்கணத்துல போய் தள்ளுறாரே அப்படின்னு. ஆனா முரளி அப்படி இல்லைல்ல, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறாரு. அந்த வகையில ஏதோ நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். மாண்டி ஏராஜு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சுக்கா? அந்த முருகானந்த ஐயா அவரோட கடைய உன் மருமக பிள்ளை பேர்ல எழுதி வச்சிருக்காரு. என்ன? அட ஆமா, ஸ்டேஜ்லயே கூப்பிட்டு கொடுத்தாரு. பாக்கலையா நீ? இல்லையாக்கா, ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல நின்னு கொடுத்தாரு. ஆமா ராஜு, அவருக்கு அப்புறம் அந்த கடை முரளிக்கு தான் சொந்தமா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. பக்கத்துல கீதா தான் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிச்சு. நீ கவனிக்கலையா? இல்லக்கா, ஒருவேளை நான் கீழே பந்தி பரிமாறத்துக்கு போயிருப்பேனோ. நானும் உன்னை பார்த்தேன், காணல. ஆனா நல்ல பையனாதான் இருப்பான் போல. சேர்ந்த 3 மாசத்துலயே அவர் பெரியவர் மனசுல இடம் பிடிச்சிட்டான். அவரும் அவர் சொத்தை எழுதி வச்சிருக்காரு. எந்த உலகத்துல இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன? ஆமாக்கா. அதுவும் இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்கும் போது கூட முரளி தம்பி தான் போய் பாத்துக்கிச்சான். அதனால என்னமோ அவருக்கு கரிசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்க்கா. உண்மையாலுமே நான் அந்த பையன் இந்த அளவுக்கு நல்ல பையனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. என்ன ராஜினி, அந்த பையன் தம்பி அப்படி இப்படின்னு பேசுற, உரிமையோட மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. ஆமால, முரளி மாப்பிள்ளை நல்லா இருக்குல்லக்கா? ஆமா ஆமா. அப்புறம் கீதாவுக்கு நகை பண்ணி போட்டோம். அதை அப்புறமா கொண்டு போய் வீட்டுல கொடுத்தோம். அப்புறம் என்னாச்சு? கஸ்தூரி அதை அமுக்கலான்னு பார்த்தா, நம்ம முரளி மாப்பிள்ள தான் அவன் நகையை அவளே பார்த்துப்பா, ஓ நகையை நீயே பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. போடு சக்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி பையன் தான் அமையணும். முரளி மாப்பிள்ள கப்புன்ல புடிச்சிட்டாப்ல. ஆமாக்கா, அப்ப பாத்தீங்களா கஸ்தூரி மூஞ்சிய பாத்துருக்கணுமே, நீ ஆடல. வீட்டுல ஒரு வேலை ஆகல, உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கா. கஸ்தூரி அப்பவே சொன்ன, எல்லாம் உன் மகன் கொடுக்குற இடம்னு. அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா. முன்னாடிலாம் இந்த சங்கீதா கிழவி எப்ப பாரு பயந்து வருவா. ஆனா இப்ப தைரியமெல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா திண்ணையில. எல்லாம் யாரால? எல்லாம் இவனால. என்ன சிரிப்பு சிரிக்கிறாளுக, யார பத்தி பேசுறாளுக? கஸ்தூரிக்கு ஆப்பு வைக்கிறதே அவன் மகன் தான் நினைக்கிறேன். ஆமாக்கா. ஆக இம்புட்டு நேரமா கஸ்தூரிய பத்தி தான் கதை அழுந்துகிட்டு இருக்காளா? பாவம் என் புள்ள, பாவம் போல அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. இவளுகளுக்கு வந்த வாழ்வை பாரு. எல்லாம் அந்த சின்ராசு பையில சொல்லணும். இல்லனா என் மகளை பத்தி இப்படிலாம் உட்காந்து பேசுவாளா? அதானே, நல்ல அம்மாவா இருந்தா நல்ல புத்தி வந்திருக்கும். இவ அம்மாவும் பக்கத்து வீட்டுல போய் குறை சொல்றவ தானே. அதான் அம்மாவுக்கு தப்பாம புள்ள வந்திருக்கு. சை, பொம்பளையாவ இடி உழுவா. ஏன் விட்டு திண்ணையில உட்காந்துட்டு என் மகளே ஏசிக்கிட்டு கிடக்குறா. விளங்கவே மாட்டா இவலாம். வரட்டும், சின்ராசு பையிட்ட சொல்லுவோம். என்ன திமுரு? இம்புட்டு விஷயத்துக்கு காரணம் இந்த சங்கீதா பிள்ளைதான். அவ உசுப்பேத்தி விட்டு ரிசப்ஷன்ல பேசினது கண்டுதான் கஸ்தூரி இந்த குதிச்சிருக்கா. நல்லா ஆளுகளை ஏத்தி விட்டு என்ன வேடிக்கை பாக்குதுங்க இதுங்க ரெண்டும். சே, இதுங்கெல்லாம் நல்லா இருக்குங்களா? அதனால புருஷன் சீக்கிரமா விட்டுட்டு போயிட்டான் போல. நாங்க எம்புட்டு தாங்கணும், எங்களை மாதிரிலாம் வருமா? இருக்கட்டும், இன்னைக்கு சின்ராசு மட்டும் வரட்டும், எல்லாத்தையும் சொல்றனா இல்லையான்னு பாரு. அவன் வர நேரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்கடி நல்லா கலக்கலன்னு. வீட்டுக்கு முன்வாசல்ல திருட வந்துட்டு போனா கூட ஒன்னும் தெரியாது. ஆஜே, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஆத்தி, ஏட்டா என்னாச்சு? ஓ மாமியார் கிழவி நல்லா பாத்துட்டு முறைச்சுக்கிட்டு போறாடி. இப்ப என்னடி பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன் புருஷன்ட்ட வத்தி வைக்கதான் வேகமா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உன் புருஷன் வர டைம் தானே? ஆமாக்கா. சரி, உள்ளார போ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாரு. சரிக்கா, நான் வரேன், அப்புறம் வந்து பேசுறேன். சரிடி. போச்சு, அந்த கிழவி என்னத்தை போட்டு கொடுக்க போறாளே தெரியலையே. மவளே ராஜே, உனக்கு இன்னைக்கு இருக்குடி. என்ன நடிப்பு நடிக்கிறா, நல்ல விளாட்டம். இன்னைக்கு சின்ராசு பைய வரட்டும், 2ல 1 பாத்துறேன். புறத்தால உட்காந்துக்கிட்டு என் மகளை ஏசிக்கிட்டு இருக்காளோ, இவர்களுக்கெல்லாம் நாங்க ஆளு குறை பேசுறதுக்கு. என்ன சின்னம்மா இங்க நின்னுக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? ஆமாண்டாப்பா, சாப்பிடறதுக்கு. உன் பொண்டாட்டி தான் பின்னாடி போய் கதை பேசிக்கிட்டு இருக்காளே, சாப்பாடு எங்க இருந்து கொண்டு வந்து போடுவா? என்ன, உனக்கு சாப்பாடு போடாம கதை பேசிக்கிட்டு இருக்காளா? ஆமா ராசு, நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க அவ? இதோ இங்க புறத்தால உட்காந்துக்கிட்டுதான் சங்கீதா கூட குறை பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் யார பத்தி தெரியுமா? என்னைய பத்தியும் உன் தொங்கச்சிய பத்தியும். ரொம்ப முக்கியம். எங்களை பத்தி பேசலன்னா உன் பொண்டாட்டி தூக்கம் வராதோ?
இல்ல சின்னம்மா, அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே. ஆமாப்பா, நான் தான் குறை பேசிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு ரெண்டு நொல்ல பாரு. நான் போய் சொல்றதாவே இருக்கட்டும், போய் புறத்தால நீயே பாரு. யார் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். சரி சின்னம்மா, இதோ இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்தாங்க அந்த பேக் வச்சிருங்க. சரி சரி. வர வர இவனுக்கு புத்தி மழுங்கி போச்சு. முன்னாடிலாம் நான் எது சொன்னாலும் நம்புவான், இப்பெல்லாம் நான் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். அப்படி பேசி மயக்கி வச்சிருக்காவ. எல்லாம் கலிகாலம் ஆயிடுச்சு. எங்க ஒருத்தரையும் காணா? சின்னம்மா இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா யாரையும் காணலையே. சரி, ரூம்ல போய் எதுக்கும் பாப்போம். இந்த பையன் எதுக்கு அங்க இருந்துட்டு வேக வேகமா ரூமுக்கு ஓடுறான்? என்ன விஷயமா இருக்கும்? நம்மளும் போய் கூட பாப்போம். என்னாச்சு இவளுக்கு? இங்க வந்து படுத்து கிடக்குறா? எதுவும் உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையோ? ராஜமா, ராஜமா, சொல்லுங்க. என்னமாச்சு? அடி பாவி மக்கா, என்ன நடிப்பு நடிக்கிறாவ? அது வந்துங்க, ரொம்ப நேரமா ஒத்த தலைவலியா இருக்குங்க. என்ன ஒத்த தலைவலியா? என்ன ராஜு சொல்ற? ஆமாங்க, ஒரே ஒத்த தலைவலியாவே இருக்குங்க. அடி பாவி மவளே, அங்க அம்புட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு இப்ப என் மகன் வந்தோடனே ஒத்த தலைவலின்னு சொல்லி நடிக்கிறியா? இப்ப இருக்க இந்த லூசு பையெல்லாம் நம்பிடுவானே. யாராச்சும் ஹாஸ்பிட்டல் எதுவும் போவோமா? இல்ல வேண்டாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன். என்ன நடிப்பு நடிக்கிறா? இவங்க வராங்கன்னு அவளுக்கு தெரியாதான். இவ வரான்னு தெரிஞ்சுதானே வேணுக்குனே போய் படுத்துக்கிட்டு ஒத்த தலைவலையும் போய் சொல்லிக்கிட்டு கிடக்குறா. இங்க கை கால் போய் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேணா ராஜு, பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு. காலையில ஃபுல்லா வேற செஞ்சு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருங்க. இப்ப பாவம், நீ எவ்வளவுதான் செய்வ? ஆமா, தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டுறா. என்ன நடிப்பு நடிக்கிறாப்பா சாமி. இல்ல பரவாயில்லைங்க, உங்களுக்கு சாப்பாடு போடலன்னா அப்புறம் அத்தை என்ன ஏசுவாங்க. ஏண்டியம்மா அத்தை, நான் ஒருத்தி பேசுறதான் இப்ப உனக்கு குறைச்சலா போச்சு. எம்புட்டு நேரம் சங்கீதா கூட உட்காந்துட்டு கழுக்கு முழுக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்பெல்லாம் இந்த ஒத்த தலைவலி தெரியலையா? என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிய? காலையில இருந்து இந்த ஒத்த தலைவலியா இருக்குன்னு சமைச்சு முடிச்சுட்டு செவனேன்னு படுத்து கிடக்குறேன். நீங்க சொல்லுங்க, நான் கூட உங்கள்கிட்ட வந்து தலைவலி மாத்திரை இருக்கான்னு கேட்டேன். என்கிட்ட இல்ல, வேணும்னா அவங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அவா 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 அவா, வாய திறந்தாலே பொய். என்னமா நடிக்கிறாவ? ஏத்த ஏத்த இப்படி சொல்றிய? டேய் சின்ராசு, இவ்வளவு மட்டும் நீ நம்பிடாத. சரி விடுச்சுனமா, அவதான் ஒத்த தலைவலியா இருக்குன்னு சொல்றாள். நீ வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து வை, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். உன்கிட்ட மாத்திரை இருக்கா இல்லையான்னு கேட்ட போது எனக்காவது ஒரு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்ல. அடே, அவ சொல்றதே பொய்டா. அவளும் சொல்ற, நீ கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப திரும்பி பாரு, அவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா பாரு. ஏங்க வேணாங்க, நானே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போங்க. சாப்பாடு வைக்கலனா அதுக்கு ஏசுவாங்க. நானே எல்லாம் பண்றேன். பரவாயில்ல, எனக்கு தானே தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரோஜா தேவியே தோத்துருவாடி உன்கிட்ட. என்னமா நடிக்க கத்துக்கிட்ட? சின்னம்மா கொஞ்சம் அமைதியா இருச்சுனமா, அவதான் சொல்றாள் ஒத்த தலைவலின்ட்டு. போயிட்டு போறா, பேசாம படுத்துக்கட்டுமே. அவன் மேல ஏன் இம்புட்டு பழிய தூக்கி போடுறிய? அவ என்ன பண்ணாலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே பண்றா. உங்களை மாதிரியா சும்மா உட்காந்துருக்கா? ஏன்டா சொல்ல மாட்டேன்? வயசான காலத்துல இவளுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்கணுமா? அவ நடிக்கிறா, அதை நீ நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து திரும்பிக்கிட்டு கேக்குற. இப்ப கூட பாரு, பின்னாடி திரும்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஆனா உன் மூஞ்சியை பார்த்தோன்னே அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திடுவா. அவ உனக்கு நல்லவ, நான் உனக்கு கெட்டவ, அப்படிதானே? ஐயோ சின்னம்மா, அவளை விட்டு தள்ளு. எப்ப பார்த்தாலும் அவ பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே. போயிட்டு போறா. அவ கொஞ்ச நேரம் செத்த நேரம் படுக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு முடியலன்னா நீங்க படுத்திருப்பீல, அது மாதிரிதான் அவளும் படுத்து கிடக்குறா. இதுக்கு தேவையில்லாம வீணாவில பழி வேற அவன் மேல. புறத்தால பேசிக்கிட்டு இருக்கா, பார்னில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு. நீங்க சாப்பாடு வைக்கிறதா இருந்தா வைங்க, இல்லன்னா நான் சாப்பிடாம போறேன். ஏங்க என்ன ராஜு? நான் அம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க நானே சாப்பாடு போடுறேன். பரவாயில்ல, ஒத்த தலைவலி தானே, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து படுத்துக்கிறேன். இல்ல ராஜு, பரவாயில்லைங்க, நானே சாப்பாடு போடுறேன். நீங்க கை கால் அலம்பிட்டு மட்டும் வாங்க. சரி ராஜு, பாருங்க, அவ இம்புட்டு தூரம் ஒத்த தலைவலியா இருந்தாலும் வேலை பாக்குறேன்னு சொல்றா. அவளை புடிச்சுக்கிட்டு அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கா, இங்க போய் பேசிக்கிட்டு இருக்கா. எதுக்கு தேவையில்லாத பழி? முந்தின மாதிரி ஆள் கிடையாது நான் இப்ப நம்புறதுக்கலாம். சும்மா அவளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே நடக்காதீங்க. போய் சாப்பிட வழிய பாருங்க. என்ன மாமியாரே, எண்ணெய போட்டு கொடுக்க தானே வந்திய? இப்ப பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிய. இந்த மாதிரி டெக்னிக்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டது. முதல்ல நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி கதை, திரைக்கதை, வசனம் எத்தனை வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ட்ரை பண்ணாம? ஏங்க மாமியாரே, நான் பண்ணது நல்லா இருந்துச்சா? இப்ப உன் காட்டுல மழை பெய்யுது, அதனால நீ ஆடதான் செய்வ. நீ ஆடு. ஒரு நாள் அடங்கி உட்காருவ பாரு, அப்ப தெரிய போகுது இந்த திலகவதி யாரு, இந்த சின்ராசி யாருன்னு. அப்ப புடிச்சுக்கிறேன் உன்னைய. இனிமேட்டு என்னை என்ன பண்ணாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜு, நான் கை கால் அலம்பிட்டு வந்துட்டேன். அதோ வரேங்க அத்தை. அப்ப நான் வரட்டா? அம்மா,
இந்த ஒத்த தலைவலி என்னை இருந்துகிட்டு பாடா படுத்துதே. வீட்டை விட்டு போகவும் மாட்டேங்குது, இருந்துகிட்டு உயிர் எடுக்குது. ஏய் ஆமா ஒத்த தலைவலி. ஃப்ராடு என்னம்மா நடிக்கிறா? ஆடுடி ஆடு, நீ எம்புட்டு தூரம் ஆடுற நானும் பாக்குறேன். ஏடுபட்ட சிறுக்கி. ஜென்சி சொல்லுகிதா. பாரு ஜென்சி, உன்னைய நம்பிதான் சொல்லியிருக்கேன். ஆதிக்கிட்ட எதுவும் உளறி வச்சிடாத. இல்லடி கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லடி சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னாச்சு கீதா? இப்ப முரளியாத்தான் என்னை கூப்பிட வந்திருப்பாரு. நான் ஏற மாட்டேன், உன் பைக்ல தான் ஏறுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நீ தான் தாஜா பண்ணி என்னை அவர் பைக்ல ஏறுற மாதிரி வைக்கணும். நான் அப்புறமா வேண்டா விருப்பாதான் ஏறி போற மாதிரி இருக்கணும். சும்மா என்னைய போட்டு கொடுத்தனா பாரு. இல்ல கீதா எனக்கு புரியல. ஏண்டி நான் தமிழ்ல தானே பேசுறேன். அவர் தான் வான் கூப்பிடுறாருல, அப்புறம் எதுக்கு நீ வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சீனா போடணும்? நான் காலையில சொன்ன பிளான்லாம் மறந்துட்டியா? ஆமால. சரி ஓகே. மறுபடியும் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீ போய் யார்கிட்டயாவது சொல்லி அப்புறம் பல்ப் வாங்க வச்ச, சத்தியமா இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். இல்லடி சத்தியமா நான் மறந்தே போயிட்டேன் பாத்தியா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பாப்போம். சரி நான் போய் பாக்குறேன், நீ பைக் எடுத்துட்டு வெளியில வந்துரு. சரிடி. இவளுக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோ தெரியலப்பா சாமி. என்ன இன்னும் கீதாவை ஆளை காணோம்? இவங்க யாரும் புதுசா இருக்கு. இந்த ஆபீஸ்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏங்க சொல்லுங்க. ஆபீஸ் விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. நான் தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸே என்ன காணோம். எந்த பஸ்? 12B பஸ்ஸா? ஆமாங்க. அச்சச்சோ, அது இப்பதானே போச்சு. அப்படியா? அந்த பஸ்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுங்காட்டியும் போயிடுச்சா? ஆமாங்க. அச்சச்சோ, நான் இப்ப அவ்வளவு தூரம் எப்படி போவேன்? என்ன பண்றது? ஏங்க உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. உங்க பேரு? என் பேரு பிரீத்தி. பிரீத்தியா? பிரீத்தின்னு யாரோ இருக்காங்களே எனக்கு. உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த ஊர் தானா? இல்லங்க, நான் இந்த ஆபீஸ்க்கு இப்பதான் வரேன். இந்த ஊருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்க வந்தோம். ஓ அப்படியா? அப்ப சொந்த ஊர் எந்த ஊரு? சென்னை பக்கத்துல திண்டிவனம். திண்டிவனமா? அங்கதானே அத்தை இருக்கிறதா அப்பா சொல்லுவாங்க. ஏங்க ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்க அம்மா பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்பின்ன தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் எல்லா டீட்டெயிலும் சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது புவனேஸ்வரி அத்தையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. உங்க அம்மா பேரு புவனேஸ்வரி தானே? இல்ல உங்களுக்கு ஜோசி எதுவும் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல எங்க அம்மா பேர்ல கரெக்டா சொல்றீங்களே அதனால கேட்டேன். ஓ நீங்க புவனேஸ்வரி அத்தை பொண்ணு பிரீத்தியா? எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? ஏங்க பிரீத்தி, நான் தான் முரளி. முரளி? குமாரசாமி பையன்? ஆமா. அட மாமா, நல்லா இருக்கியா பிரீத்தி? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல பார்த்தது. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க மாமா வீட்டுக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. எனக்கு தான் வர முடியாம போயிடுச்சு. ஓ அப்படியா? இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? இப்ப இங்கதான் மாமா, அந்த புத்தூர் லைன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் KK நகர். KK நகர் முந்தின தெரு, பக்கத்து தெரு தான் பாப்பா தெரு. அந்த தெருல தான் நாங்க இருக்கோம். ஓ அப்படியா மாமா? இது தெரியாம போச்சு. ஷிஃப்ட் மாதிரி வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல மாமா, கொஞ்சம் வேலையா இருந்தோம் அதுதான். நீங்களும் அம்மா மட்டும் இங்க வந்திருக்கீங்களோ? ஆமா மாமா. அம்மா நீங்க இங்க எதுக்காக நிக்கிறீங்க? என்னோட வைஃப் இங்க தான் வேலை பாக்குறாங்க. என்னது உங்க வைஃபா? யார் மாமா அவங்க? கீதா. யாரு? கீதாவா? கீதான்னு எனக்கு யாரையும் தெரியாதே. ஹலோ, நான் தான் கீதா. ஓ உங்க பேர் தான் கீதாவா? நீங்க யாரு? ஓ என் பேர் கேக்குறீங்களா? என் பேர் பிரீத்தி. பிரீத்தின்னு இந்த ஆபீஸ்ல யாரும் இல்லையே. நோ மேம், இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம தெருவுக்கு பக்கத்து தெரு தான். என்ன இப்படி முடிக்கிறா? மாமா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் மாமா, என்னை வண்டியில ஏத்தி என்னை வீட்டுல விட்டுறீங்களா? என்னது மாமாவா? சரி பாக்கிதா நம்ம போலாம். மாமா ப்ளீஸ் மாமா. என்ன கேட்க சொன்னா பதில் சொல்லுவா, இப்ப என்ன அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறா? இல்ல பிரீத்தி. ஏய் வாடி நம்ம போலாம். ஏன் கீதா, அப்ப நீ ஜென்சி கூட வரியா? நான் பிரீத்தியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அவனே பிரீத்தியை கூட்டிட்டு போறியா நீனு? இருடா வரேன். ஏய் வாடி போலாம். ஏய் நீ மூடிட்டு போடி. சரி மாமா, நான் உங்க கூடயே வரேன். இங்க ஃபுல்லா ஆயிடுச்சுமா, இங்கெல்லாம் வந்து உட்கார முடியாது. அடி பாவி, என்னம்மா பிக்கு பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தா, இப்ப அவர் கூப்பிடாம ஒய்யாரமா போய் உட்கார்ந்துட்டா. என்னடா நடக்குதுங்க? இவ ஒரு பிளான போடுறா, அப்புறம் சொல்லாதங்கறா, அப்புறம் இவளே மாத்துறா. இப்ப நான் இங்க என்ன பண்ணணும் ஒண்ணும் புரியலையே. என் பைக்லயே வாடி போலாம் அப்படின்னு சொல்லணுமா? இந்த டைலாக்லாம் சொல்லாம போயிட்டா. இவ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தாம் தும்னு வந்து குதிப்பா என்கிட்ட. இவளெல்லாம் திருத்த முடியாதுப்பா. என்ன தான் பாத்துட்டே இருக்கிய? வாங்க போலாம். மாமா சொல்லுமா.
நீங்க பக்கத்துல தானே இருக்கு, இறக்கி விட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போய் எங்க வீட்ல இறக்கி விட்டுருங்க. ஓகேவா? நான் வெயிட் பண்றேன். இங்க பாருங்க பிரீத்தி, அப்படியே நாங்க வெளியில ஷாப்பிங் போறோம், வரத்துக்கு நைட் ஆயிடும். அப்ப அப்படியே நின்னுட்டு இருப்பீங்களா? என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை. ஏன் மாமா, வெளியில எதுவும் போறீங்களோ? கீதா சொன்னா போக வேண்டியதான். ஓ அப்படிங்களா? சரி மாமா, பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். சாரி பிரீத்தி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை ஏத்தி கூட்டிட்டு போறேன். என்னது, ஏத்தி கூட்டிட்டு போறாரா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஜென்சி, நான் உன்கிட்ட அப்புறமா போன்ல பேசுறேன். சரிடி, நீ பைக் எடுத்துட்டு நீ கிளம்பு. அது எனக்கு தெரியாதா? சரிம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். சரிங்க மாமா, பாய். அத்தா, சீக்கிரம் வண்டி எடுங்க, நம்ம போற இடம் வேற கும்பலாயிட போகுது. இதோ போறேம்மா. அக்கா, என்னம்மா வண்டி எப்படி தள்ளிட்டு போறீங்களே? வண்டி எதுவும் ஒர்க் ஆகலையா? இல்ல, வண்டி நல்லா தான் ஓடுது. அக்கா, கோச்சிக்காம என்னை அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுறீங்களா? உன்னை யாருன்னே தெரியாது. அக்கா, நீங்க அந்த கீதா அக்காவுக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமா, நான் முரளி மாமா இருக்கார்ல, அவரோட அத்தை பொண்ணு தான். அதனாலதான் அவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ப்ளீஸ்க்கா, நான் இன்னைக்கு தான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், என்னை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுறீங்களா? வீடு வரைக்கும் வேண்டாக்கா, அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் பஸ்ல கூட போய்க்கிறேன். ஓ அப்படியாமா? சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா, போகும்போது உங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? வண்டியில ஏறி உட்காருமா, போகும்போது தாரேன். சரிங்கக்கா. என்ன கீதா? என்ன என்கிட்ட மட்டும் பேசாம உம்முன்னு வரிய? உன்கிட்டயா? உன்கிட்ட நான் ஏன் கோச்சுக்கணும்? நான் உம்முன்னுலாம் வரலையே. அதான் பார்த்தேனே, நல்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறிய. யார்கிட்ட கீதா? அந்த பொண்ணு கிட்டதான். இந்த பொண்ணு யாரு எனக்கு தெரியாது. என்ன நக்கலா? நான் ஒண்ணு ரோட்ல போற பொண்ணை பத்தி பேசல. வேற யார பேசுற நீ? ஆபீஸ்ல ஒரு பொண்ணு உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டுச்சே, அவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, பிரீத்திய பத்தியா? அந்த பருத்திய பத்தி தான் பேசுறேன். யார் அவ? உங்களை எதுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுறா? நீங்களும் அவகிட்ட குழஞ்சு அத்தை நல்லா இருக்காங்களா, மாமா நல்லா இருக்காங்களா எத்தனை வாட்டி குழையிறிய? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சிரிப்பு? பிரீத்தி இருக்காது பின்ன. அவ கூட பேசி பேசி என் பேரே மறந்து போச்சு. இல்ல கீதா, அவ எனக்கு அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? ஆமா, நம்ம போனா அத்தை இருக்காங்கல்ல, எங்க அப்பாவோட தங்கச்சி, அவங்க பொண்ணுதான். அவங்க திண்டிவனத்துல எல்லாம் இருக்காங்க. ஆமா, திண்டிவனத்துல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்களாம். நான் இப்பதான் எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சேன். ஓ, நான் வெளியில வரங்காட்டி இவ்ளோ கான்வெகேஷன் போயிருக்கா? அப்புறம் என்னடி, நானும் வெளியில வருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ வரல, அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவ பிரீத்தி. அவ சிரிப்பும் ஆளும் மண்டையும் கொண்டையும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவ எதுக்கு உங்களை மாமான்னு கூப்பிடுறா? அவ என் அத்தை பொண்ணு, அதனால மாமான்னு கூப்பிடுறா. அதனால உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் சொல்ல மாட்டியே? நானும் என் மாமா பையனை கூட்டிட்டு வந்து பேசிக்கிறேன். உனக்கு தான் இல்லையே. ஓஹோ, ஐயா குத்தி காமிக்கிறீங்களா? இல்ல கீதா, சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் பேசக்கூடாதா என்ன? நான் என்னப்பா சொல்ல போறேன்? நீங்க யார் கூட வேணாலும் பேசுங்க, எங்க வேணாலும் போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? சரி, கோவப்படாத. நம்ம எங்கேயோ வெளியில போறோம்னு சொன்னீங்க, எங்க போறோம்? நம்ம எங்க வெளியே போறோம்? நேரா வீட்டுக்கு தான் போகணும். இல்லடி, அவகிட்ட சொல்லிட்டு இருந்தியே நாங்க வெளியே போறோம், அதனால வெயிட் பண்ணாதமா, நீ வேற ஆட்டோ பிடிச்சு போ அப்படின்னு சொன்ன. ஆமா, அப்ப ஏதோ வெளியில போகணும்னு மூடு இருந்துச்சு, அதனால அப்படி சொன்னேன். இப்ப என்னாச்சு? எனக்கு மூடு போயிடுச்சு, நேரா வீட்டுக்கு தான் போறோம். அப்ப சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் உன்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே நான் கிளம்புறேன். என்ன இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரா? ஒருவேளை அவளை பிக்கப் பண்ண போறாரோ? என்னைய இறக்கி விட்டுட்டு எங்க போறிய? முக்கியமான வேலை இருக்குமா? அதுதான் என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டேன். அது கடைக்கு போகணும், கடைக்கு போய் ஜாமான் எடுத்து வைக்கணும்ல, அங்கதான் போய் வேலை பார்க்க போறேன். தாத்தா சீக்கிரமா வர சொன்னாங்க, உனக்காண்டிதான் வேகமா பைக் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இங்க பாருங்க, நேரா கடைக்கு தான் போகணும். கடைக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு ஒரு போனை பண்ணுங்க. எதுக்கு கீதா? சொல்றத செய்வீங்களா மாட்டீங்களா? சரி. கடைக்கு போயிட்டு நீங்க வேலை பார்க்குற கடையை நான் சுத்தி பார்த்ததே இல்லையா, அப்படியே வீடியோ கால் போடுங்க. நான் அங்கே கடையெல்லாம் சுத்தி பார்க்குறேன். கடையை சுத்தி பார்க்கறியா? இப்போ நான் சொல்றத செய்வீங்களா மாட்டீங்களா? சரி செய்றேன். வீடு வந்துருச்சு, நீ இறங்கிக்கோ. இங்கேருந்து போறதுக்கு கடைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு இவ இவ்வளவு நேரம் விசாரிக்கிறா? இப்போ சொல்ல புரியல இல்லையா? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமா? சரி, 15 நிமிஷம் கழிச்சு நான் கால் பண்ணுவேன், வீடியோ கால் பண்ணுவேன். கடையை ஃபுல்லா சுத்தி காட்டுறிய? சரிம்மா. என்ன ஆச்சு இவளுக்கு? முதல்ல இந்த விஷயத்தை போய் தாத்தா கிட்ட சொல்லணும். எதுவும் வெயில் ஓவரா அடிக்கணும், பைத்திய எதை பிடிச்சிருச்சோ? வெளியில போகணுங்கிறா, வேணாங்கிறா, எத்தனை நிமிஷம் ஆகும் போறதுக்கு அப்படிங்கிறா, வீடியோ கால் பண்ணுங்கிறா. இன்னும் என்னென்னலாம் பண்ண சொல்லுவான்னு தெரியலையே. நேரா கடைக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட உட்காந்து பேசணும்.